morning, students. So the time is 5:59. We'll wait for 2 more minutes and we'll start the class, right? So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லீவ் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதாவது படிக்கிறீங்களா? இப்போதான் நம்ம 4th lesson தொடங்க போறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸை பொறுத்தவரையில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனில் உள்ள எல்லா 2 marks and 3 marks பார்க்க முடியாது. அப்படி இருந்தாலும் ஓரளவு அந்த போர்ஷனை ஃபுல் கவர் பண்ணுற மாதிரி அதான் நான் இன்றைக்கி பார்த்துருக்கேன். இன்றைக்கி நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு அந்த புக்கில் உள்ள மேட்டர்ஸ் 4.1 4.12 இந்த மாதிரி எல்லா டாபிக் வைஸ் நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 11 o'clock. Good morning once again. Okay, 9 of you have joined. Very good. So இன்றைக்கி இந்த லெசன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அதை பற்றி தான் இன்றைக்கு நான் ஃபுல்லும் டீல் பண்ணுறேன். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்ன, அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது, அது யார் ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு, வாட் இஸ் த லா பிஹைண்ட் இட், அதுக்கப்புறம் அதனுடைய அப்ளிகேஷன் என்ன, இது எல்லாமே இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஸோ அதிலே இருந்து அந்த போர்ஷனில் உள்ள 2 marks and 3 marks தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான் நமக்கு பேசிக் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அப்போது நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனில் நம்ம எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டணும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த லெசன் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ நாம் வந்து லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துக்கலாம். இந்த 3rd லெசனில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் நம்ம பார்த்தோம், ரைட்? மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், அதாவது ஒரு ஒயர் இருக்குது, அந்த ஒயர் மூலமாக நாம் கரண்ட்டை கொடுக்கும்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத ஆயிஸ்டட் கண்டுபிடிச்சாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்காக வேண்டி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகுது அப்படின்றத பற்றி அந்த வீடியோ சொல்லுச்சு. அப்போ அந்த வீடியோவுக்கு பேஸ் யாருன்னா ஆயிஸ்டட் தான் இந்த ஃபைண்டிங்கை கொண்டு வந்தார். whenever electric current flows through a conductor, ஒரு கண்டக்டர் வழியாக எப்போல்லாம் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ப்ரொடியூஸ்ட் அரவுண்ட் இட் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் வந்து கிறிஸ்டியன் ஆயிஸ்ட், சரியா? இதே போலவே ஆம்பியர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கரண்ட் கேரியிங் லூப், ஒரு லூப்பில் கரண்ட் கேரி ஆச்சுன்னா இட் பிஹேவ்ஸ் லைக் அ பார் மேக்னெட் அப்படின்னு சொன்னார், சரியா? லூப்னா இந்த மாதிரி ஒரு coil of wire, இந்த coil of wireல கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா இது வந்து ஒரு பார் மேக்னெட் மாதிரி ஆக்ட் பண்ணும் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ இது எல்லாமே மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பை எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்ல இருந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி சொல்கிறது. நம்ம இதெல்லாம் 3rd லெசனில் பார்த்துட்டோம்.
இந்த லெசனில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ எல்லாரும் ஃபிசிசிஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு கன்வர்ஸ் ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமானால், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுலேருந்து கரண்ட் ஏன் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படி ஃபிசிசிஸ்ட் திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. சரியா, இதன் விளைவாக வந்தது தான் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ரைட். அப்போது சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. பண்ணும்போது மைக்கேல் ஃபாரடே ஆஃப் யூகே அண்ட் ஜோசப் ஹென்ரி ஆஃப் யூஎஸ்ஏ, அவங்க ரெண்டு பேருமே தனித்தனியாகவே தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாங்க. Can you see the board? Satrapati, can you see the board? Chat பண்ணுமா? Okay. ஸோ a series of experiments வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. தேங்க்யூ. எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ மைக்கேல் ஃபாரடேயும் ஹென்ரியும் என்ன பண்ணுறாங்கன்னா, தனித்தனியாக தான் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த விஷயம்தான் வந்து என்னென்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், அண்ட் இட் வாஸ் ஃபவுண்ட் இன் 1831. ரைட். இதுதான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு 1831லே கிடச்சாச்சு. சரியா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை வச்சு தான் நாம் லாட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நாம் இப்போது ஃபங்க்ஷன் பண்ணுறது இதை வச்சு தான். ஸோ மைக்கேல் ஃபாரடே என்ன பண்ணுறாருன்னா, ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அதை அமைதியாக வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ ஹி வாஸ் கோயிங் ஆன் லெக்சரிங். நிறைய லெக்சர்ஸ் அவர் கொடுத்தார். அப்போ அந்த லெக்சர்ஸ் கொடுக்கும்போது அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை பற்றி கொடுத்துட்டே இருந்தார். அப்போ ஒன் ஆஃப் த பர்சன், அங்கே இருந்த ஆடியன்ஸில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் கேட்குறாரு, மிஸ்டர் மைக்கேல் ஃபாரடே, த பிஹேவியர் ஆஃப் த மேக்னெட் அண்ட் த காயில் ஆஃப் த வயர் வாஸ் இன்ட்ரெஸ்டிங், பட் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட்? இதை வச்சு என்ன யூஸ்? பிஹேவியர் இருக்குது, ஆனால் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ அவர் கேட்டோடனே மைக்கேல் ஃபாரடே சொல்கிறாரு, சி திஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் இஸ் a newborn பேபி. இப்போ தான் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், இப்போ தான் அதனுடைய ஃபைண்டிங் வெளியே வந்திருக்கு. ஆனால் லேட்டர் ஆன் யூ வில் see the effect of it அப்படின்னு சொன்னார். ஆனால் நாம் இப்போது அந்த கிரேட்னஸ் ஆஃப் த லிட்டில் சைல்டை தான் நாம் இப்போது பார்த்துட்ருக்குறோம். இப்போதைக்கு உள்ள எனர்ஜி நீட்ஸ், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நீட்ஸ் எல்லாமே நாம் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனால தான் நம்ம மீட் பண்ணுறோம். எப்படின்றத நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது என்ன அப்படின்னா, 4.12ல் வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் அது ஃப்ளக்ஸை நாம் ஃபைன்னு சொல்கிறோம். இது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால 5B அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே ஒரு ஃப்ளக்ஸ் படிச்சிருக்கிறோம், தட் இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அது வந்து ஃபர்ஸ்ட் லெசனில் படிச்சிருக்கிறோம். அந்த லெசனில் நாம் ஒரு நல்ல ஐடியா வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன் அன் ஏரியா, இப்போ இது ஒரு ஏரியா அப்படின்னு எடுத்துட்டோன்னா, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸ் எவ்வளவு இந்த ஏரியாவில் க்ராஸ் பண்ணுதோ அதுதான் வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னா, the number of magnetic field lines
passing through the given area. The number of magnetic field lines passing through the given area. This is the area. எவ்வளவு magnetic field lines இது வழியா pass பண்ணுதோ இந்த the number of lines passing through it அதுதான் வந்து நாம magnetic field அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம phi b is equal to integration of b dot dA. இப்போ bனா என்ன அப்படின்னா ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். the magnetic flux இந்த இடத்துல அப்படியே அதுக்கு அக்ராஸாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஏரியா வந்து ஸ்லாண்டாக இருக்குன்னு வச்சுக்குவோமே. ஏரியா ஸ்லாண்டாக இருக்கு. ஏரியா வெக்டர், ஏரியா இஸ் ஆல்சோ டேக்கன் அஸ் வெக்டர். ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மல். ஏரியா வெக்டர் வில் பி normal to this area. Area இங்கே இருக்கு. ஏரியாக்கு so the field will be perpendicular. ஏரியாக்கு நார்மலா எப்படின்னா இப்படி வச்சுக்கலாம். So this is area. Area vector will be here. If this is the area, area vector will be here. அப்போ ஏரியா கொஞ்சம் slant ஆயிருச்சுன்னா area vector will be here, right? So if the magnetic field is perpendicular, magnetic field வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகும்ல. ஸோ இஃப் திஸ் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஹியர் this is the normal to this area, that will be the area vector, that is n vector அப்படின்னு சொல்றாங்க, n unit vector சொல்றாங்க. அப்போ அதுக்கு இடையில ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகுது. ஸோ தட் இஸ் த ஆங்கிள் தீட்டா, ரைட்? ஸோ இப்போ இந்த b dot dA டாட் ப்ராடக்ட் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா cos theta வச்சு எழுதுவோம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் a இஸ் b dA cos theta. இப்போ இந்த இடத்துல இன்டகிரேட் பண்ணக்கூடியது எது? ஏயை மட்டும்தான் இன்டகிரேட் பண்ணுறோம். டிஏயை அப்படியே ஸ்மாலர் ஒரு ஏரியாவை எடுத்துட்டு நம்ம எடுத்திருந்தோம்னா ஸ்மாலர் ஏரியாஸாக எடுத்து இந்த ஏரியாவை இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் ஏ கிடைக்கும். ஸோ phi b will be equal to integration of a b dA cos theta. So a is the total area and theta is the angle between the direction of the magnetic field and also the normal, the outward normal to the area. ஏரியாவுக்கு நார்மல், சும்மா நார்மல் எழுதினாலும் போதும், சரி? the angle between the direction of the magnetic field and the normal to the area. Right. So this is the magnetic flux. Magnetic flux is an important 2 marks question. So if the magnetic field B is uniform, அப்போ யூனிஃபார்மா magnetic field இருந்துச்சுன்னா அப்போ the magnetic field will be here, right? Magnetic field will be here and it is uniform, and likewise இந்த ஏரியாவும் ஏரியாவோட யூனிட் வெக்டாரும் எங்கே இருக்குது? ஏரியா வெக்டார் ஆர் யூனிட் வெக்டார் அதுவும் இங்கே தான் இருக்குது. ஸோ வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தம்? த ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 0, right? So the angle between the magnetic field and the normal to the area or the unit vector or the area vector is 0. So if theta is 0, cos 0 is 1. So BA cos theta will be equal to BA, right? The unit of magnetic flux, for B oda unit, magnetic field oda unit is Tesla, and area A oda unit is meter squared. So the unit of magnetic flux could be written as Tesla meter squared, இல்லைன்னா அதை வெபர் அப்படின்னு சொல்கிறோம். Tesla meter squared or Weber. So magnetic flux oda unit is Tesla meter squared or Weber, WB, right? So 1 Weber is equal to 1 Tesla meter squared அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இதை வச்சு நாம் ஒரு ப்ராப்ளம் பார்க்குறோம். எக்ஸாம்பிள் 4.1 புக்கில் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 4.1 புக்கில் எடுத்துக்கோங்க. டேக் அவுட் யுவர் புக் அண்ட் யூ டேக் த எக்ஸாம்பிள் 4.1. அப்போ a circular antenna of area 3 meter squared is installed at a place in Madurai. ஒரு சர்க்குலர் ஆண்டனா 3 மீட்டர் ஸ்கொயருக்கு ஒரு பெரிய ஆண்டனா
இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அப்போது the plane of area என்ன ஆயிருக்கு அப்படின்னா it is inclined. the plane of area அப்படின்னா வந்து the normal is inclined at an angle 43 அப்படின்னு சொல்கிறாங்க. With the direction of the earth's magnetic field. earth's magnetic fieldக்கு 47 degree slant இருக்குது. So if the magnitude of the earth's magnetic field at a place is 40,773.9 nanotesla. Nanotesla means 10 power minus 9 Tesla, right? Nanotesla. Find the magnetic flux linked with the antenna. So, area எப்படி inclined ஆயிருக்குன்னா 47 degree. அப்போ ஏரியாவோட யூனிட் வெக்டார் எப்படி inclined ஆயிருக்கும் அதான் நமக்கு வேணும், சரியா? Area is inclined at an angle 43 and ஏரியாவோட யூனிட் வெக்டார் will be inclined at an angle 90 minus 43. So, அது எப்படின்னு பார்ப்போம். This B is equal to 40,773.9 nanotesla and A is 3 meter square. And theta எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so it is the area is slant. அப்போ யூனிட் வெக்டார் எப்படி இருக்கும் அப்படின்னா, யூனிட் வெக்டார் will be, யூனிட் வெக்டார் எவ்வளோ ஸ்லாண்ட் ஆகுது அப்படின்றது தான் நமக்கு கேள்வி. நம்ம எழுதணும். theta will be the magnetic fieldக்கும் யூனிட் வெக்டாருக்கும் இடையில உள்ள ஆங்கிள் பற்றி தான் நாம் எழுதணும். ஸோ இட் இஸ் ஆல்ரெடி அந்த ஆண்டனா வந்து எப்படி இருக்குன்னா 47 டிகிரி ஸ்லாண்டாக இருக்குது. அப்போ யூனிட் வெக்டாருக்கும் இதுக்கும் எவ்வளோ ஸ்லாண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 90 minus 47 that will be 43 degree இருக்கும் தீட்டாவோட வேல்யூ. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா, பிளேன் ஆஃப் த ஏரியா தான் தந்திருக்காங்க. நாம இதை கன்சிடர் பண்ணணும், ஏரியா வெக்டர் இல்லைன்னா நார்மல் டு த ஏரியாவுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உள்ள ஆங்கிள் தான் வேணும். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, சரியா? பிளேன் ஆஃப் த ஆங்கிள்னா ஜஸ்ட் அந்த ஆண்டனா எப்படி ஸ்லாண்ட் ஆயிருக்கு அப்படின்றது தான் அது பிளேன், சரியா? ஆனால் நமக்கு என்ன வேணும், இந்த நார்மல் எவ்வளோத்துக்கு ஸ்லாண்ட் ஆயிருக்கு, இந்த நார்மல் பிளேன் இவ்வளோ ஸ்லாண்ட் ஆயிருக்குன்னா இதுக்கு நார்மல் இந்த 90 டிகிரிஸில் இருந்து அது எவ்வளோ ரெடியூஸ் ஆகணும் அப்படின்றது தான் நமக்கு தீட்டாவாக இருக்கும், ரைட்? அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ பட் 5b is equal to BA cos theta. அப்போது பீனா எவ்வளவு, 40,773.9 into 10 power minus 9. நானோனால நானோ அப்படின்னா 10 power minus 9 அது போட்டுறோம். அண்ட் ஏரியா இஸ் 3 மீட்டர் ஸ்கொயர்லேயே தந்திருக்கிறதுனால ஜஸ்ட் 3 மட்டும் போட்டால் போதும். அண்ட் காஸ் 43. அப்போ காஸ் 43யோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போது காஸ் 43க்கு வேல்யூ 0.7314 தந்திருக்காங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்கள் புக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ யூ ஹாவ் யூ புக் வித் யூ, isn't it? புக்கில் பேஜ் நம்பர் 337 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 337. அந்த பேஜ் நம்பர் 337ல் நேச்சுரல் கொசைன்ஸ் அப்படின்னு தந்திருக்காங்க. இப்போ நேச்சுரல் கொசைன்ஸில் நமக்கு ஜஸ்ட் 43 டிகிரி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி 4 டிகிரி அப்படியே வந்து 43 பாருங்கள். 43 அப்படி பார்த்தீங்கன்னா 43ல் ஒரு வேல்யூ தந்திருக்காங்க. தட் இஸ் 0.731354. அதை எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா நமக்கு 0.7314. உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு லாக் புக் தருவாங்க. அந்த லாக் புக்கை நம்ம யூஸ் பண்ணி நம்ம இந்த வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கலாம், சரியா? திஸ் கால்குலேட்டர் கொண்டு போக முடியாது. உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம், ஆனால் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு கால்குலேட்டர் கொண்டு போக முடியாது. ஆனால் உங்களுக்கு லாக் புக் தருவாங்க. அப்போ லாக் புக் எப்படி கண்டுபிடிக்கிறது எடுத்தீங்களா? பேஜ் நம்பர் 337. ஸோ 337ல் நேச்சுரல் கொசைன்ஸ் இருக்குது. இந்த நேச்சுரல் கொசைன்ஸில் ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் லைன் தான் ஆங்கிள்ஸ். அடுத்தது 0 1 2 3னா என்ன அப்படின்னா, சில நேரம் இப்படி தருவாங்க இல்லையா, 43 டிகிரி
15 minutes 43 degree 43.5 degree 43.4 degree அப்படியெல்லாம் தர்றதுக்கு தான் நம்ம இந்த 1 2 3 எல்லாம் இருக்குது. இப்போ நமக்கு ஜஸ்ட் இட் இஸ் 43 டிகிரி. ஸோ அதனால நம்ம நேராக இப்படி பார்த்துட்டு அதில் இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் என்னவோ அதுதான் ஜீரோவில் இருக்குது. ஸோ அதுதான் வந்து நமக்கு வேல்யூ எஸ் 0.731354. அதை வந்து நம்ம எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா 354 நம்ம 4ன்னு எடுத்திருக்காங்க, 14ன்னு எடுத்திருக்காங்க, ரைட். ஸோ இப்படியாக நாம் நேச்சுரல் கொசைன்ஸ் நாம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ காஸ் தீட்டாவோட காஸ் 43ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறோம், வி ஜஸ்ட் மல்டிப்ளை. அப்போ மல்டிப்ளை பண்ணிவிட்டு 10⁻⁻6 வெபர், 5ஓட யூனிட் இஸ் வெபர் அல்லது டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இட் இஸ் 89.47 into 10⁻⁻6 வெபர். ரைட். நம்ம இதில் ரெண்டு விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இங்கே கொடுத்துருக்குற பிளேன் ஆஃப் த ஆங்கிள், பிளேன் ஆஃப் த ஏரியா ஆஃப் ஆண்டனா இஸ் இன்க்ளைன்டு. நமக்கு தேவை நார்மல் எவ்வளவு இன்க்ளைன்ட் ஆகிருக்குது தான். நார்மல் டு த ஏரியா இஸ் ஆல்ரெடி 90, சரியா. அப்போ 90 minus 47 will be the angle slant அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததா காஸோட வேல்யூ, காஸ் 43ஓட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது புக்கில் அப்படின்றது பேஜ் நம்பர் 337ல் நேச்சுரல் கொசைன்ஸ் இருக்குது. அந்த நேச்சுரல் கொசைன்ஸோட பேஜில் ஃபஸ்ட்டு நமக்கு டிகிரியை பார்த்துட்டே வந்தீங்கன்னா, கீழே பார்த்துட்டே வந்தீங்கன்னா, டென் பவர் 5 4.1 ஒரு நிமிஷம். ஸோ மேபி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த புக்கில் உள்ளது, மேபி இதுக்கு முந்தின எடிஷனாக கூட இருக்கலாம். அந்த எடிஷனில் எனக்கு அதுதான் பேஜாக இருக்குது, ரைட். ஸோ உங்கள் பேஜ் பக்கத்தில் பார்த்துக்கோங்கம்மா, ரைட்டா. ஓகே மக்களே, தேங்க்ஸ். ஓகே, திஸ் 10⁻⁻5 இருக்குன்னா நேனோன்னு இருக்குது, 10⁻⁻5 இருக்குன்னா அக்கார்டிங்லி நம்ம போட்டுக்கலாம், சரியா. நீங்கள் அப்படி போட்டு ப்ராப்ளம் பண்ணிக்கோங்க. வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. ஸோ அடுத்தது போகலாமா. அப்போது நமக்கு கிடைக்கிறது இந்த 10⁻⁻6 நாம் எப்படி எழுதிக்கலாம்னா மைக்ரோ வெபர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 5b will be equal to 89. இன்னொரு முறை சொல்லணுமா, வெரி குட். இப்போ பாருங்களேன், ஒரு சர்க்குலர் ஆண்டனா வந்து எப்போவுமே நமக்கு டிஷ் ஆண்டனா பாருங்கள், டிஷ் ஆண்டனாலாம் அப்படி ஸ்லாண்ட் ஆகி இருக்கும்ல. அப்போ ஸ்லாண்ட் ஆகி இருக்கிறது ஆண்டனாவோட ஆங்கிளை நம்ம பார்க்கக்கூடாது. ஆண்டனாவுக்கு நார்மல் இருக்கு இல்லையா, இந்த நார்மல், இதுக்கு ஒரு நார்மல் இருக்கும். ஆண்டனாவோட நார்மலும் ஃப்ளக்ஸ் திஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஆங்கிளும் தான் நம்ம எடுக்கணும். ஸோ ஆண்டனா எவ்வளோ ஸ்லாண்ட் ஆகிருக்குன்ற ஆங்கிள் நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ ஆண்டனா தான் 47 டிகிரி ஸ்லாண்ட் ஆகிருக்குது. ஆனால் நமக்கு ஏரியாவோட நார்மல் வில் பி ஹியர் அண்ட் நார்மலுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தீட்டா வந்து 90 minus 47 டிகிரி, தட் இஸ் 43 டிகிரி அப்படின்றத நாம் எடுத்துக்கலாம். ஓகேயா, சரியா மக்களே. அப்போது 5b is equal to BA cos theta நமக்கு நல்லா தெரியும். பியோட வேல்யூஸ் 40,773.9 nanometers. Nanometers means 10⁻⁻9. Right, nano means 10⁻⁻9 into area மீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால just like that அப்படியே 3ன்னு போட்டுக்கலாம். அண்ட் காஸோட தீட்டாவோட வேல்யூஸ் 43. ஸோ காஸ் 43 டிகிரி. காஸ் 43 டிகிரி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பேஜ் நம்பர் 337, உங்களுக்கு 37ல் இருக்கா, வேறு ஏதாவது பேஜஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த 337ல் உள்ள நேச்சுரல் கொசைன்ஸ்னு ஒரு பேஜ் இருக்குது. இந்த நேச்சுரல் கொசைன்ஸில் இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஆங்கிள்னு எடுத்துக்கும்போது 43.2 டிகிரிஸ், 43.4 டிகிரிஸ், 43.7 டிகிரிஸ் இப்படியெல்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது.
அப்போ அந்த பாயிண்ட்ஸ் தான் நமக்கு இங்கே 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இப்போ இங்கே பாயிண்ட்ஸே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபுல் டிகிரி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 43 டிகிரி தான் இருக்குது. ஸோ 43 டிகிரி இருக்கிறதுனால வி ஜஸ்ட் சி ஹியர் இந்த ஆங்கிள், இந்த ஃபர்ஸ்ட் காலம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் காலம் தான் இந்த ஆங்கிளோட காலம். இந்த ஆங்கிளோட காலத்தில் மட்டும் நாம பார்க்குறோம். சரியாமா? ஆங்கிளோட காலத்தில் நம்ம அப்படியே பார்க்குறோம். பார்க்கும்போது நமக்கு 43 வந்துருங்க. 43 வரும்போது நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் காலத்தில் பார்க்கணும். 0 டிகிரி தான் இருக்குது. நமக்கு 43.1 0.2 அப்படியெல்லாம் இல்லாதனால 43.0ல் பார்க்குறோம். தட் இஸ் 0.731354. அப்போ நமக்கு 4 டிஜிட் டெசிமலுக்கு அப்புறமா 4 டிஜிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 5 நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 4ஆக மாற்றிக்கிறோம். இப்போ அதே இது 43க்கு மேலே உள்ள ஆங்கிள் பாருங்க, 50. அடுத்த நெக்ஸ்ட் பேஜில் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் பேஜில் 90 வரைக்கும் இருக்கும். ஆங்கிள் 90 வரைக்கும் தான் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்மாலர் ஆங்கிளுக்கு நமக்கு இந்த பேஜில் பார்க்குறோம். அடுத்து 45க்கு மேலே ஆங்கிள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம், வி ஜஸ்ட் சி ஹியர், இந்த பக்கம் போய் இங்கேருந்து 90 டிகிரிஸ் வரைக்கும் பார்த்துக்கிறோம். சரியாம்மா? ஸோ காஸ் 43யோட வேல்யூ நமக்கு 0.7314 அப்படி கிடைக்குது. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 89.47 இன்ட்டு 10⁻⁻6 வெபர் கிடைக்குது. -6 நாம் மைக்ரோ அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ 89.47 மைக்ரோ வெபர் 5. சரியா? இல்லைன்னா டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். வெபர் ஆர் டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். யூஸ்வலாக நம்ம வெபர்னே போட்டுக்கலாம். ரைட்டா? Shall we go next? Okay, மக்களே. Good. Thank you. லாக் பார்க்குறது ஒரு தடவை சொல்லி தரணுமா? லாக் பார்க்குறது வந்து ப்ராப்ளம்ஸ் மட்டும் உள்ள இடத்துல நான் சொல்லித்தரேன். ப்ராப்ளம்ஸ் மட்டும் ஒரு நாள் ஹேண்டில் பண்ணுறேன். அப்போது வந்து நமக்கு லாக் பார்க்குறது கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஏன்னா லாக் புக் யூஸ் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். லாக் புக் யூஸ் பண்ணுறது தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் ப்ராப்ளம்ஸ் போட வசதியாக இருக்கும். சரியா? நான் ஒரு கிளாஸ் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் மட்டும் எடுப்போம். அந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் எடுக்கும்போது உங்களுக்கு லாக் புக் பார்க்குறதும் சொல்லித்தரேன். ரைட்டாம்மா? ஓகே, குட். ஸோ இப்போது ஃபாரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அவர் எப்படி தன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ணினார் அப்படின்றத வச்சு நாம் அந்த அவரோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பார்க்குறோம். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு காயில் எடுத்துக்கிறாரு, காயில் ஆஃப் ஒயர். இப்போ இந்த காயில் ஆஃப் ஒயரில் ஒரு கல்வனோமீட்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அப்போ கல்வனோமீட்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மேக்னெட் எடுத்துக்கிறாரு. ஸோ ஒரு மேக்னெட், ஸோ இங்கே வந்து காயில் இருக்குது, இது வந்து ஒரு மேக்னெட். இப்போ இந்த மேக்னெட்டில் வந்து இது நார்த் போல், இது சவுத் போல். இப்போ இந்த மேக்னெட்டை சுற்றி ஃபீல்டு இருக்கும், அப்படி தானே? நார்த் டு சவுத்துக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படியே க்ராஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது இப்போ இது பக்கத்தில் அப்படியே வைக்கும்போது, ஸ்டேஷ்னரியாக வைக்கும்போது அந்த கல்வனோமீட்டரில் எந்த டிஃப்ளெக்ஷனும் இல்லை. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, we are moving it with a velocity, ஒரு velocity v1 velocityயோட நேர என்ன பண்ணுறோம், இதை உள்ளே கொண்டு வரோம். we are pressing it, we are moving towards. அப்போ என்ன ஆகுது, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எல்லாமே இந்த காயிலால் கட் பண்ணப்படுது. இந்த காயில் cuts the magnetic field lines. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸை கட் பண்ணும்போது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ப்ரொடியூஸ்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆனால் மட்டும்தான் இந்த கல்வனோமீட்டரில் ஒரு டிஃப்ளெக்ஷன் இருக்க முடியும். ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த காயிலில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகி இந்த கல்வனோமீட்டரை டிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்போ இந்த கல்வனோமீட்டரை டிஃப்ளெக்ட் பண்ணும்போது ஒரு ஐன்ற கரண்ட் இந்த காயில் வழியாக பாஸ் ஆகுது. இதை தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்படியே நம்ம ஸ்டேஷ்னரியாக வைக்கும்போது, நோ மோஷனில் இருக்கும்போது டிஃப்ளெக்ஷன் இல்லை. வென் வி மூவ் டுவர்ட்ஸ் த காயில், அந்த கல்வனோமீட்டரில் ஒரு டிஃப்ளெக்ஷன் இருக்குது. நான் இப்போ கல்வனோமீட்டர் வச்சுருக்கல, ஸோ நான் ஜஸ்ட் இந்த காயில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட்?
இந்த காயிலில் ஜஸ்ட் இதை மூவ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த கல்வனோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் இருக்கிறது நமக்கு தெரியுது. இதே இது உள்ளே கொண்டு போயிட்டு அப்படியே வச்சுட்டோன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் நோ டிஃப்ளெக்ஷன். சரியா, 1 by 1 அப்படியே மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு வெளியில் வச்சுருந்தோம், நோ டிஃப்ளெக்ஷன். மூவ் பண்ணோம், அப்போ ஒரு டிஃப்ளெக்ஷன் இருந்துச்சு. உள்ளே வச்சுட்டோம், தெர் இஸ் நோ டிஃப்ளெக்ஷன். இப்போ என்ன பண்ணுறோம், வெளியில் எடுக்கும்போது டிஃப்ளெக்ஷன் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். வெளியில் எடுக்கும்போது டிஃப்ளெக்ஷன் என்ன ஆகுது, ஆப்போசிட் டைரக்ஷனில் கிடைக்குது. அதே போல் இப்போ என்ன பண்ணுறோம், நார்த் போலை விட்டுட்டு சவுத் போலை கொண்டு வரோம். சவுத் போலை டுவர்ட்ஸ் கொண்டு வரும்போது டிஃப்ளெக்ஷன் இடது பக்கம் இருக்குது. அது மாதிரியே உள்ளே வச்சுட்டா டிஃப்ளெக்ஷன் இருக்காது. வெளியில் இருக்கும்போது டிஃப்ளெக்ஷன் வலது பக்கம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொலினாய்டு, இந்த கம்பிச்சுருள், இந்த காயில் ஜஸ்ட் பிஹேவ்ஸ் ஆஸ் அ பார் மேக்னெட், ஒரு மேக்னெட்டாகவே மாறிடுது. அது எப்படி அப்படின்றதோட எக்ஸ்பிளனேஷன் பின்னாடி பிக்டோரியல் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. ஜஸ்ட் இப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க, ரைட்? அப்போது இதுதான் மைக்கேல் ஃபாரடேயோட ஃபைண்டிங். இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் அடுத்த ஸ்டெப்பு நம்ம எப்படி எனர்ஜி க்ரியேட் ஆகுது அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ இன்னொரு முறை சொல்கிறேன். இது ஒரு காயில். இந்த காயிலில் ஒரு கல்வனோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த காயிலில் நம்ம கரண்ட் எதுவும் கொடுக்கல. இப்போது இந்த மேக்னெட் ஒரு நார்த் போல் அண்ட் சவுத் போல், இந்த மேக்னெட்டை என்ன பண்ணுறோம், அப்படியே பக்கத்தில் வைக்கும்போது இந்த காயிலில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகலை, நோ டிஃப்ளெக்ஷன் இஸ் தேர். இதை மூவ் பண்ணும்போது கல்வனோமீட்டரில் ஒரு டிஃப்ளெக்ஷன் இருக்குது. உள்ளே வச்சுட்டாலும் டிஃப்ளெக்ஷன் இல்லை, வெளியே இழுக்கும் போதும் ஒரு டிஃப்ளெக்ஷன் இருக்குது. அதே போல் சவுத் போல் உள்ளே கொண்டு வரும்போதும் ஒரு டிஃப்ளெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி வெளியே எடுக்கும்போதும் ஒரு டிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஸோ ஹையர் த ஸ்பீடு, ரொம்ப அப்படியே ஸ்பீடு ஜாஸ்தியாக அப்படியே நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா டிஃப்ளெக்ஷன் அந்த 2 டைரக்ஷன்லேயும் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ கரண்ட் வந்து அந்த டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்றத நமக்கு தெரிய வருது. சரியா? அப்போது அவர் என்ன ஒரு தியரி கொண்டு வர்றார் அப்படின்னா, வெனெவர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்ட் வித் அ க்ளோஸ்ட் காயில் சேஞ்சஸ், எப்போல்லாம் the magnetic flux lines linked வந்து சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் ஒரு EMF is produced. Induced means தானா உருவாகிறது, induce ஆகுது. Hence an electric current flows in the circuit. ஒரு EMF induce ஆகிறதுனால electric current flow ஆகுது அப்படின்னு அவர் சொல்றாரு. சரியா? இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, this phenomena, இந்த phenomena தான் electromagnetic induction அப்படின்னு சொல்கிறோம். Whenever the magnetic flux linked with the coil changes, an EMF or electromotive force is induced. ஒரு potential difference, ஒரு force is induced and hence electric current, அதனால electric current வந்து flow ஆக தொடங்குது. இதுக்கு பேர் தான் electromagnetic induction. electromagnetic induction. சரியா? இந்த கரண்ட்டுக்கு பேர் induced current. இது வேற ஒரு இடத்துலேருந்து வரல, இது தானாக இன்டியூஸ் ஆகுது. இந்த கரண்ட் இஸ் பீங் இன்டியூஸ்ட். தானாக கரண்ட் கிடைக்கிறதுனா யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? ஸோ இங்கே இன்டியூஸ் பண்ணப்படுது. ஸோ திஸ் இஸ் the EMF produced is EMF, induced EMF, right? ஸோ இந்த பிக்சரில் நமக்கு நல்ல தெளிவாக அந்த மேக்னெட்டோட ஃபீல்டையும் அந்த லிங்கையும் சொல்லியிருக்காங்க. உங்கள் புக்லேயும் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு மேக்னெட், இந்த மேக்னெட்டோட நார்த் போல் அண்ட் மேக்னெட்டோட சவுத் போல், அண்ட் இது வந்து ஒரு காயில் ஆஃப் ஒயர். அப்போ இந்த காயில் ஆஃப் ஒயரில் இங்கே வெளியே வைக்கும்போது இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குது. இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இந்த காயிலால் கட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 3 லைன்ஸ் தான் கட் பண்ணப்படுது. அப்போ ஒரு ஃபீபிள் கரண்ட் வில் பி தேர்.
இன்னும் பக்கத்தில் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ மேக்னெட்டிக் லைன்ஸ் கட் ஆகுது, இங்கே இருக்கக்கூடிய 1 2 3 4 5 6 7 லைன்ஸ் கட் ஆகுது. அப்போது ஃபீல்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். இன்னும் உள்ள, அதாவது மேக்னெட்டை உள்ள அப்படி உள்ள கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த லைன்ஸ் கூட கட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்போது எவ்வளோ நம்பர் ஆஃப் காயில்ஸ், எவ்வளோ ஜாஸ்தியாக நம்பர் ஆஃப் காயில்ஸ் கட் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ளெக்ஷன் வில் பி கிரேட்டர். சரியா. இதே மாதிரி வெளியில் எடுக்கும்போது டிஃப்ளெக்ஷன் அதர் சைடில் வரும். ரைட். அப்படின்றத நமக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது வெளியில் எடுக்கிறது, அது உள்ள இது வந்து உள்ள இன்சர்ட் பண்ணும்போது எவ்வளோ ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகுது அப்படின்றது, ஃப்ளக்ஸ் வந்து கட் ஆகுது, ஃப்ளக்ஸ் லைன்ஸ் கட் ஆகி நமக்கு கரண்ட் இன்டியூஸ் ஆகுது அப்படின்றது. அண்ட் இது வந்து வெளியில் எடுக்கும்போது டிஃப்ளெக்ஷன் பாருங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கும். சரியா. அப்போது அதர் டைரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். முதல்ல ஒரு டைரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ இருக்கும், அண்டு அடுத்தது வந்து அதர் டைரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். சரியாம்மா. ஓகே. இப்போ இதில் இருந்து ஃபாரடே 2 லா தராரு. ஸோ ஃபர்ஸ்ட் லா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அதே வேர்டிங்ஸ் தான். வென்எவர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்ட் வித் த க்ளோஸ்ட் சர்க்கியூட் சேஞ்சஸ். ஒரு க்ளோஸ் சர்க்கியூட்ஸில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் சேஞ்ச் ஆகும்போது an EMF is induced in the circuit and which lasts in the circuit as long as the magnetic flux is changing. Lasts-னா எது வரைக்கும் அது நீடிக்கும். LASTS lasts அப்படின்னா which lasts அப்படின்னா எது வரைக்கும் அது சர்க்கியூட்டில் நீடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா as long as the magnetic flux is changing. எப்போல்லாம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அப்போ மட்டும்தான், அப்போ வரைக்கும் தான் இந்த EMF இன்டியூஸ் ஆகும். ஸ்டேஷ்னரியாக உள்ளே இருந்தாலோ வெளியே இருந்தாலோ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்காது. சரியா. அப்போ அதனால அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்ட் வித் க்ளோஸ்ட் சர்க்கியூட் சேஞ்ச் ஆகும்போது whenever magnetic flux linked with a closed circuit changes, an EMF is induced. An EMF is induced in the circuit which lasts in the circuit as long as the as long as the magnetic flux is changing. இந்த magnetic flux எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆகுதோ அவ்வளோ தூரத்துக்கு மட்டும்தான் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் இருக்கும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லா. அண்ட் அடுத்து இப்படி ஒரு சர்க்கியூட் தந்திருக்காங்க. இப்போ இது ஒரு காயில். அப்போ இந்த ஒரு காயிலில் ஒரு பேட்டரியும் கீயும் நான் வந்து சர்க்கியூட்டில் சீரீஸில் கனெக்ட் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு காயில் பக்கத்தில், அந்த காயிலில் நான் வந்து கேல்வனோமீட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறேன். சரியா. கேல்வனோமீட்டரை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். ரைட். அப்போது இந்த காயிலில் பேட்டரியும் கீயும் வச்சுருக்கிறேன். பேட்டரி நான் இப்போ கீயை க்ளோஸ் பண்ணலை, ஸோ பேட்டரியிலேருந்து கரண்ட் ஃப்ளோ ஆகலை. கரண்ட் ஃப்ளோ ஆகாததுனால இங்கே டிஃப்ளெக்ஷனும் இல்லை. சரியா. இப்போது நான் வந்து பேட்டரியை க்ளோஸ் பண்ணுறேன். பேட்டரியை க்ளோஸ் பண்ணோடனே இந்த சர்க்கியூட் என்ன ஆச்சு பாருங்கள். இட் இஸ் லைக் என் மேக்னெட். அப்படி தானே, ஒரு மேக்னெட் மாதிரி இருக்குதா. ஸோ இந்த மேக்னெட் என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய காயிலில் இன்டியூஸ் பண்ணுது, ஒரு கரண்ட்டை இன்டியூஸ் பண்ணுது. அண்ட் ஸோ த டிஃப்ளெக்ஷன் இஸ் தேர் இன் த கேல்வனோமீட்டர். கேல்வனோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் கிடைக்குது. இப்போ இதே இது அந்த சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணி இருக்கக்கூடிய கீயை ரிலீஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக என்ன செய்யும் அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் ஆப்போசிட் சைடில் வரும். டிஃப்ளெக்ஷன் ஆப்போசிட் சைடில் வரும். நீங்கள் அதை தான் பார்க்குறீங்க. ஆனால் ஃபீல்டு கம்மியாயிட்டு பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்தும் இங்கே இருக்கக்கூடிய ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்தும் ஃபீபிளாக இருக்குதா. ஸோ ஃபீல்டு கம்மியாயிருச்சு, ஆனால் டிஃப்ளெக்ஷன் ஆப்போசிட்டில் இருக்குது. அடுத்தது என்னாகும், இந்த நிலைமைக்கு வந்துடும். டிஃப்ளெக்ஷன் இல்லாமல் இருக்கும், கீ பிரேக் ஆகியிருக்கும், கீ வந்து ஜாயின் ஆகி இருக்காது, கீ வந்து ஓப்பனில் இருக்கும். சரியாம்மா. இன்னொரு முறை சொல்கிறேன். இப்போ இது வந்து ஒரு பேட்ரி, கீ, ஒரு சர்க்கியூட் இருக்குது. இந்த சர்க்கியூட்டை நான் இன்னும் க்ளோஸ் பண்ணலை. அண்ட் பக்கத்தில் இன்னொரு சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கேல்வனோமீட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த கேல்வனோமீட்டரில் கரண்ட் ஃப்ளோ இருக்காது.
எப்போ நான் இந்த கீயை க்ளோஸ் பண்ணுறேனோ அப்போ பேட்டரியிலேருந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது. கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இந்த காயில் ஆக்ட்ஸ் அஸ் அ மேக்னெட், ஒரு மேக்னெட் மாதிரி ஆக்ட் பண்ணுது. அப்போது இங்கே இருந்து நிறைய ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இந்த ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும்போது இந்த ஃபீல்டு என்ன பண்ணுது, அதர் காயிலில் ஒரு கரண்டை இன்டியூஸ் பண்ணுது. அதர் காயிலில் ஒரு கரண்டை, இண்டக்ஷன்னா என்ன அப்படின்னா தானாக வர்றது. இப்போ பாருங்களேன், மாங்காய் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ மாங்காய்ன்னு நினைக்கும் போதே உங்களுக்கு அந்த நாக்கில் அப்படியே எச்சில் வரும்ல, மாங்காய் அப்படின்னு அந்த இன்டியூஸ் ஆகுதுல்ல. இந்த பேருக்கே உங்களுக்கு இன்டியூஸ் ஆகுதுன்னா, இப்போ இதில் வந்து ஒரு கரண்ட் பக்கத்தில் இருக்கும்போது இந்த காயிலில் கரண்ட் இன்டியூஸ் ஆகும் விதவுட் டச்சிங். டச் பண்ணால் அதுக்கு பேர் இண்டக்ஷன் இல்லை, விதவுட் டச்சிங். நம்ம அதை கேள்விப்படும் போது, நம்ம அதை பார்க்கும்போதே ஒரு இன்டியூஸ் ஆகுதுன்னா தட் இஸ் கால்டு induction. சரியா? அப்போ current is induced in the galvanometer and so there is deflection. இப்போ இதே இது இந்த காயிலை பிரேக் பண்ண உடனே, கேயை க்ளோஸ் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த கரண்ட், இந்த இதில் இருக்கக்கூடிய மேக்னட்டிசம் ரிடியூஸ் ஆகுது. ஸோ இந்த அப்போ அதனால அந்த லிங்க்ட் லைன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. அப்போ டக்குன்னு ரெடியூஸ் ஆகுறதுனால இதோட டிஃப்ளெக்ஷன் என்ன ஆகுதுன்னா அதர் சைடு இருக்குது. இப்போ கரண்ட்டோட டைரக்ஷன் மேலே போயிட்டு இருக்கு பாருங்க, இங்கே கரண்ட்டோட டைரக்ஷன் கீழே வருது. ரைட், கரண்ட்டோட டைரக்ஷன் மாறுது. இன்னும் ஸ்பிளிட் ஆஃப் அ செகண்டில் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோ டிஃப்ளெக்ஷன் ஸ்டேஜுக்கு போயிடும். சரியா? அப்போது நமக்கு இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கரண்ட் கேரியிங் கண்டக்டரை கூட அது வந்து அஃபெக்ட் பண்ணும். இப்போ சில நேரம் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க, அதாவது ரெண்டு ஒரு ஸ்பீக்கர் பக்கத்தில் நமக்கு நிற்கும்போது நமக்கு கால் வரும்போது அந்த ஸ்பீக்கரில் ஒரு பிளர், ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும் இல்லையா? ஸோ அதுவும் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டிஸ்டர்பன்ஸ் தான். ஃபீல்டு ரெண்டு பக்கமும் ஃபீல்டு இருக்கும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறத நம்மளால் உணர முடியும். அது அந்த மாதிரி நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அந்த ஹியரிங்கில் தான் நமக்கு அந்த டிஸ்டர்பன்ஸை கேட்க முடியும். சரி தானே? அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் லால என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மேக்னிடியூட் எவ்வளவு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச். டைம், எவ்வளோ டைமுக்கு ஏற்ற மாதிரி இது அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் சேஞ்ச் ஆகுதோ, ரேட்னா டைமிங். சரியா? ரேட்னா டைமிங். இப்போ டைமிங்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் சேஞ்ச் ஆகுதோ அவ்வளோத்துக்கு மேக்னிடியூட் வில் பி ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் இப்படியே கூட யோசித்து பார்க்கலாமே, இப்போ ஒரு விண்டு மில் இருக்குது. இந்த விண்டு மில்லில் நமக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு இப்போது நல்ல கரண்ட் இருக்குது. அப்போ அதனால் நல்ல காற்று இருக்குது, அதனால் அதோட கரண்ட் ப்ரொடக்ஷன் நல்லாவே இருக்குது அப்படின்னு சில நேரம் கேள்விப்படுறோம். சில நேரம் காற்று கம்மியாக இருக்குது, அப்போ அதனால் கரண்ட்டு ஃப்ளோ வந்து கரண்ட் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அது அப்படின்னா என்ன அப்படின்னா அங்கேயும் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான் வைக்கிறோம் விண்டு மில்லில். அதே போல் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் வச்சுக்கோமே, ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன்லேயும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு காயில் அண்டு அந்த மேக்னெட் தான் இருக்கும். இந்த ஒன்றுலே காயில் மூவ் ஆகணும், இல்லைனா மேக்னெட் மூவ் ஆகணும். ரெண்டு மூவ் ஆகினாலும் அங்கே இண்டக்ஷன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் வரும், இன்டியூஸ்ட் கரண்ட் கிடைக்கும். இப்படி தான் நம்ம எல்லா இடத்துலையுமே கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் எக்ஸப்ட் த சோலார் எனர்ஜி. சோலார் எனர்ஜியில் மட்டும்தான் நம்ம வந்து அப்படியே சோலார் லைட்டில் இருந்து அது வந்து கரண்ட்டாக மாறுது. மற்றபடி இந்த தெர்மலில் பார்த்தீங்கன்னாலும் அந்த ஹீட் எனர்ஜி ரெடியாக வருது. அந்த ஹீட் எனர்ஜி என்ன பண்ணுது அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய தண்ணீர் வச்சுருப்பாங்க, வாட்டர் ஃப்ளோ, இதை வந்து ஹீட் பண்ணுது. அங்கே வந்து ஒரு ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகி இந்த ஸ்டீம் ஒரு டர்பனை சுற்றுது. அந்த டர்பனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டர்பன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காயில் அண்ட் மேக்னெட் இருக்கும். அந்த டர்பன் வந்து காயிலாக இருந்துச்சுன்னா சுற்றிலும் மேக்னெட் இருந்துச்சுன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அது கட் பண்ண நமக்கு எலக்ட்ரிசிட்டி இன்டியூஸ் ஆகும். இதே தான் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்லேயும். நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனில் என்ன ஆகும்,
அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிறைய ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிறத என்ன பண்ணுறாங்க, ஒரு அந்த ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா ஓலை வந்து வெடிச்சிரும், பவர் பிளான்ட் வந்து வெடிச்சிரும். அதனால தண்ணியை வச்சு சர்க்குலேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த தண்ணி எல்லாமே ஹீட் ஆகி இது என்ன ஆகுது, ஸ்டீம் ஆகுது. அப்போ ஸ்டீம் ஆகி அந்த ஸ்டீம் என்ன பண்ணுது, இந்த டர்பனை ரொட்டேட் பண்ணும். இப்போ இந்த டர்பனை ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்குது. ஸோ லைக்வைஸ் இன் இது சாக்கோல் தெர்மோ பவர் ஸ்டேஷனில் சாக்கோல எரிச்சு அதில் உள்ள ஹீட்டில் இருந்து தான் நமக்கு அந்த எல்லாத்துலேயுமே அந்த டர்பனை ரொட்டேட் பண்ணுறாங்க. வாட் இஸ் த டர்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டர்பனில் தான் காயில் இருக்குது, இந்த மேக்னெட் இருக்குது. ஒன்றுலே மேக்னெட்டை ரொட்டேட் பண்ண விடுவாங்க, இல்லைன்னா காயிலை ரொட்டேட் பண்ண விடுவாங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்றை ரொட்டேட் பண்ணும்போது எவ்வளவு ரேட், எவ்வளவு ஃப்ளக்ஸ் லிங்க்டை வந்து அது கட் பண்ணுதோ, எவ்வளவு ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுதோ அவ்வளோத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இண்டக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ த இஎம்எஃப் தான் இந்த எப்சிலான் அப்படின்னு சொல்கிறாங்க. இஎம்எஃப் இல்லைன்னா ஈன்னு சொல்லலாம். இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு d phi, that is the magnetic flux linked with it, and dt is rate of change of magnetic flux linked. So d phi b divided by dt. And if there are n number of coils, there are n number of coils உங்களால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். There are so many coils wound around it. So அப்போ n number of n into d phi by dt, and that is equal to d of n phi b divided by dt அப்படி கூட நம்ம சொல்லலாம். So rate of change of magnetic flux நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா n d phi by dt அப்படின்னு நாம சொல்லிக்கலாம். ஓகே அம்மா. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் லா. ஸோ ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லாவும் இந்த இன்டியூஸ்ட் மேக்னட்டிசம் பற்றி தான் சொல்லுது. எப்போ வரைக்கும் நமக்கு அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கட் ஆகுதோ அது வரைக்கும் இஎம்எஃப் இஸ் ப்ரொடியூஸ்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா என்ன ரேட்டில் எவ்வளோ டைமிங்கில் நமக்கு அந்த ஃப்ளக்ஸ் கட் ஆகுது அப்படின்னு சொல்கிறது செகண்ட் லா. ஓகே, இந்த ரெண்டு லாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இருந்து தான் நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் கிடைக்குது. சரியா? ஓகே, குட். அடுத்தது அப்போ இந்த எலக்ட்ரோமேக்னட்டிசத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஹோம் அப்ளையன்சஸ் எல்லா மிக்சி, கிரைண்டர்ஸ் அண்ட் ஹியூஜ் ஃபேக்ட்ரி மிஷினரிஸ் வரைக்கும், செல்ஃபோன், கம்ப்யூட்டர்ஸ், இன்டர்நெட்ஸ், சேட்டலைட் கம்யூனிகேஷன் எல்லா இடத்துலையுமே நமக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டியோட டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போகுது, எலக்ட்ரிக் பவரோட டிமாண்ட். அப்போ இந்த க்ரோயிங் டிமாண்டை நமக்கு ஃபேஸ் பண்ணணும்னா நமக்கு எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வேணும். இது எல்லாமே இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்ற லா அண்டர் தான் வருது. ஓகே, ஸோ ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஹியூமன் லைஃப் நம்ம வாழணும் அப்படின்னா, சொஃபிஸ்டிகேட்டடாக நமக்கு வாழணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் இல்லாமல் எதுவுமே இல்லை. டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான் நமக்கு இன்னும் 200 இயர்ஸில் வி ஹவ் காட் எவ்ரி திங். 1831 லா வந்திருக்கு. 200 இயர்ஸில் வி ஹாவ் அவர் செல்ஃபோன்ஸ், வி ஹாவ் அவர் மிக்சி, வி ஹாவ் அவர் கிரைண்டர், வி ஹாவ் வாஷிங் மிஷின், எவ்ரிதிங், இன்டர்நெட் இல்லையா? இப்போ இன்டர்நெட் இல்லைன்னா உங்கள் கூட பேச முடியாது. இப்போ லேப்டாப் இல்லை அப்படின்னா உங்கள் கூட பேச முடியாது. உங்கள்கிட்ட மொபைல் இல்லைன்னா நீங்கள் பார்க்க முடியாது. சரியா? அப்போது இவ்வளவு பெரிய ஒரு க்ரூஷியல் டைமில் கூட நம்மளால் அந்த நம்ம கண்டென்ட்ஸை டிஸ்கஸ் பண்ண முடியுது அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் இஸ் very very important, right? So இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் importance of electromagnetic induction, right? Okay, ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை நீங்கள் கூட வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, ஒரு சர்க்கியூட்டை, ஒரு காயில் எடுத்துக்கோங்க, ஒரு டியூப் எடுத்துக்கோங்க. இந்த டியூபுக்கு மேலே சின்னதாக வைண்ட் அப் பண்ணிக்கோங்க, சின்னதாக
தின் ஒயர் வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் டிஃப்ளெக்ஷன். ஸோ தின் ஒயர் வச்சு நல்லா வைண்ட் அப் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுங்க, ஒரு கல்வனோமீட்டர் வச்சுக்கோங்க, இல்லைனா மல்டிமீட்டர் வீட்டில் இருக்குன்னா கூட மல்டிமீட்டர் வச்சுக்கோங்க. மல்டிமீட்டர் வச்சுட்டு அண்ட் யூ டேக் அ மேக்னெட் அண்ட் இதை மாதிரி மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஃபாரடேயோட ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லாவோட அந்த என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். ரைட்? இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்து ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. we shall post it in the YouTube. பண்ணலாமா? யாருக்கெல்லாம் வசதி இருக்கோ பண்ணுங்க. ரைட்? ஓகே, குட். சரி மக்களே, ஸோ உங்களுக்கு ஒன்றுன்னா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது உங்களுக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ஆல்சோ அதில் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். அப்போ வந்து நம்மளோட ஸ்டடீஸ் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்மளுக்கு ஏதோ தெரிஞ்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அப்போ அதனால் நமக்கு வந்து படிக்கிறதுல ஒரு ஆர்வம் வரும். சரியா? செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து வீடியோ எடுத்து அனுப்புகிறவங்க நான் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணலாம். அண்ட் நம்ம ஏற்கனவே தேர்ட் லெசனில் நிறைய அசைன்மெண்ட்ஸ் தந்தேன். அந்த அசைன்மெண்ட்ஸில் 3 பேர் தான் தந்திருக்காங்க. அண்ட் பிரவீன் டூ தந்திருந்தான், ஆனால் வந்து என்னால் அதை மேக்கப் பண்ண முடியலை. ஸோ பிரவீன் இன்னும் ஒரு முறை நீ அதை சென்ட் பண்ணி விடுமா, நான் வந்து அதை பார்க்குறேன். ஓகேயா? வெரி குட். வேறு எல்லாருமே கூட உங்கள் ஒர்க்கை முடித்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, குட். அடுத்ததான் ஒரு இந்த எலக்ட்ரோமேக்னட்டிசத்தை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலிண்ட்ரிக்கல் பார் மேக்னெட், இதை வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் பார் மேக்னெட் வச்சுக்கலாம். இஸ் கெப்ட் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் அ சர்க்குலர் சொலினாய்டு. சர்க்குலர் சொலினாய்டுக்கு ஆக்சிஸில் அப்படியே வச்சாச்சு. இஃப் த பார் மேக்னெட் இஸ் ரொட்டேட்டட் அபவுட் இட்ஸ் ஆக்சிஸ், இதை மாதிரி அந்த ஆக்சிஸ்க்கு ரொட்டேட் பண்ணுறோம். ஃபைண்ட் அவுட் வெதர் அன் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் இன்டியூஸ்ட். இப்படி நம்ம மூவ் பண்ணுறதுனால எலக்ட்ரிக் கரண்ட் இன்டியூஸ் ஆகுமா, அதான் கேள்வி. ஒரு சிலிண்ட்ரிக்கல் பார் மேக்னெட், இந்த பார் மேக்னெட்டை நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சிஸ் ஆஃப் சர்க்குலர் சொலினாய்டு, திஸ் இப்படி வைண்ட் அப் பண்ணி இருக்கக்கூடிய காயில், அதை தான் நாம் சொலினாய்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த சொலினாய்டுனா என்ன அப்படின்னா, ஒரு சர்க்குலர் ஃபார்மேஷனில் ஒரு கோருக்கு மேலே நம்ம வைண்ட் அப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காயில் ஆஃப் ஒயரை தான் நம்ம சொலினாய்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த சொலினாய்டோட ஆக்சிஸில் அப்படி வச்சுட்டு the magnet is rotated about its axis, ஆக்சிஸில் தான் ரொட்டேட் ஆகுது. அப்படி இருந்தால் நமக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா, அதான் கேள்வி. இப்போ the magnetic field எங்கே இருக்கு, இதுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இதே டைரக்ஷனில் தான் இருக்குது, இதுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இதே டைரக்ஷனில் தான் இருக்குது. ரெண்டுக்குமே ஒரே ஃபீல்டு டைரக்ஷன் இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸ் கட் ஆகாது. அண்ட் ஸோ there won't be any current, right? As the magnet is rotated along the axis of the solenoid, flux linked with the solenoid does not change. Flux change ஆகும்னா என்ன செய்யணும், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸை இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் கட் பண்ணணும். அப்போ கட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ப்ரொடக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருக்கிறதுனால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு கிடைக்காது. ஓகே, அதுக்கு அடுத்ததான ஒரு முக்கியமான லா இஸ் லென்ஸஸ் லா. லென்ஸஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்ட் கரண்ட். இப்போ நம்ம அந்த கல்வனோமீட்டரில் ரைட் சைட் டிஃப்ளெக்ஷன் லெஃப்ட் சைட் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்ல, த டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்ட் கரண்ட் இஸ் சச் அ வே தட் இட் ஆல்வேஸ் அப்போசஸ் த காஸ், தட் இஸ் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். இப்போ உள்ள ஃப்ளக்ஸ் உள்ளே போச்சுன்னா டிஃப்ளெக்ஷன் வில் பி ஹியர், வெளியே எடுக்கும்போது டிஃப்ளெக்ஷன் வில் பி ஹியர். அப்படி இருக்கிறத என்ன சொல்கிறேன்னா, அப்போசிஸ் த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸை அப்போஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் லென்ஸஸ் லா அப்படின்னு சொல்கிறது. இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா பாருங்கள். ஃப்ளக்ஸ் சேஞ்ச், இப்போ இதில் ஒரு மேக்னெட் இருக்குன்னா இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா, இந்த சேஞ்ச் இஸ் த காஸ். அண்ட் இதில் இன்டியூஸ் ஆக கரண்ட்டு தான் வந்து எஃபெக்ட். சரியா? இந்த எஃபெக்ட் என்ன செய்யும், இந்த கரண்ட் ப்ரொடக்ஷன் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த ஃப்ளக்ஸ் சேஞ்சை
நிப்பாட்டுறதுக்கு வேலை செய்யும். இந்த flux change நிப்பாட்டுறதுக்கு it always opposes. The Lenz's law states that the effect always opposes the cause. அதாவது இப்போ நாம இப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸை கட் பண்ணும்போது ஒரு இன்டியூஸ்ட் கரண்ட் இஸ் தேர். இப்போ இந்த கரண்ட், இந்த எஃபெக்ட், கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் என்ன செய்யுமா, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்கேஜை அப்போஸ் பண்ணுமா. அப்படி செய்யாத, நீ வந்து கரண்ட்டை உருவாக்காத அப்படின்னு ஒரு அப்போசிஷன் இது கொடுக்குமாம். அப்போ therefore induced current would flow in the direction. அதனால தான் கரண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த opposite direction அப்படி வருது. Therefore the induced current would flow in the direction, in a direction, so that it could oppose the flux change. flux change oppose பண்ற மாதிரி ஒரு டைரக்ஷன்ல இருக்கும். அப்ப அதனால ஃபாரடேயோட லாவை இவர் எப்படி டிஃபைன் பண்றாரு அப்படின்னா, epsilon is equal to minus of dn5 by dt அப்படின்னு சொல்றாரு. ஃபாரடேயோட லா வந்து dn5 by dt. ஆனா Lenz's law tells that phi is equal to epsilon is equal to dn5 by dt. ஸோ இந்த நெகட்டிவ் சைன், இந்த மைனஸ், இதுதான் வந்து இவரோட லென்ஸஸ் லாவோட ஃபைண்டிங். சரியா? அப்போது ஃபாரடேஸ் லாக்கும் லென்ஸஸ் லாக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஃபாரடேஸ் லா என்ன சொல்லுதுன்னா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு dn5 by dt, அண்ட் லென்ஸஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் dn5 by dt அப்படி சொல்லுது. ரைட்? ஓகே. ஸோ இந்த லென்ஸஸ் லாவோட இல்லுஸ்ட்ரேஷனை கூட நம்ம இதில் பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, இந்த காயில் அண்ட் கேல்வனோமீட்டர் அண்ட் இந்த மேக்னெட்டை கொண்டு வர்றோம். இந்த மேக்னெட்டை கொண்டு வரும்போது பக்கத்தில் வச்சுட்டே இருக்கும்போது there is no deflection, அண்ட் உள்ளே கொண்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு அவர் டிஸ்கஸ் பண்ணுறாரு, டிஃபைன் பண்ணுறாரு. அப்படின்னா இந்த solenoid becomes a magnet, and இந்த மேக்னெட் நார்த் போலுக்கு நியரராக இருக்கக்கூடிய போல் வந்து நார்த் போலாகவே கிரியேட் ஆகுது, அண்ட் ஆப்போசிட் வில் பி சவுத் போல். அண்ட் அதனால அங்கே ஒரு ரிப்பல்ஷன் இருக்கும். ரிப்பல்ஷன் இருந்து டிஃப்ளெக்ஷன் ஒரு சைடில் இருக்கும். சரியா? அட் த சேம் டைம் வெளியில் எடுக்கும்போது என்ன ஆகுது, direction of the current changes. So direction of the magnetism of the solenoid. solenoid என்று சொல்லக்கூடிய மேக்னெட்டோட டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகுது வெளியில் எடுக்கும்போது. உள்ளே எடுக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த சைடு, இந்த நியரர் சைடு டு த மேக்னெட் நார்த் போலாக இருந்துச்சு. வெளியில் எடுக்கும்போது இந்த நியரர் சைடு பிகம்ஸ் த சவுத் போல் அப்படின்னு இவர் அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சரியா? அப்போ அதனால என்ன ஆகுது அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் லெஃப்ட் சைடில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே. இப்போ இதில் இருந்து நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி கூட லென்ஸஸ் லாக்கு ஒபே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ திஸ் மே பி a one word. லென்ஸஸ் லா எந்த லாக்கு ஒபே பண்ணுது அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிக்கு ஒபே பண்ணுது. எப்படின்னா the electrical energy, this mechanical energy, the mechanism, right? The movement of the coil or the magnet. only coil move ஆகலாம் அல்லது magnet move ஆகலாம். சரியா? only coil move ஆகலாம் அல்லது magnet move ஆகலாம். anything. So அப்படி இருக்கும்போது the mechanical energy is converted into electrical energy. So this is the Lenz's law, and so conservation of energy is the law behind the Lenz's law. Right? This is a one word. சரியாமா? அடுத்தது ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ரூல், வெரி இம்பார்ட்டன்ட் ரூல். இப்போது 3 விஷயம் இருக்குது. அதாவது இந்த ஒரு காயில் பொறுத்தவரையில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, மூவ்மெண்ட் இருக்குது, 3 இருக்குது. சரியா? ஒரு இதில் வந்து ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, அதே நேரம் இதில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது, அண்ட் ஆல்சோ மூவ்மெண்ட் இருக்குது, மூவ்மெண்ட் ஆஃப் த மேக்னெட் இருக்குது. ஸோ இந்த 3 விஷயங்கள் இருக்குது. இந்த 3 விஷயத்தையும் எப்படி ஈஸியாக
அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது, எப்படி ஈஸியாக இந்த மூணோட டைரக்ஷனும் எப்படி இருக்கும் அப்படின்றத ஈஸியாக புரிய வைக்கிறது அப்படின்னு ஃப்ளெமிங் தன்னோட ரைட் ஹேண்ட் ரூல் தந்திருக்கிறாரு. இதுக்கு பேர் ஜெனரேட்டர் ரூல் அப்படின்னு சொல்லலாம். த கரண்ட் இஸ் பீங், எப்படி கரண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஜெனரேட்டட் அப்படின்றத சொல்கிறது அந்த ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் நம்ம தேர்ட் லெசனில் படிச்சுட்டோம். அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா we take the right hand. எல்லாரும் ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ரைட் ஹேண்ட் எடுத்துட்டு என்ன பண்ணுறோம், இந்த தம்ப், ஃபோர் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர், தம்ப், ஃபோர் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர், இந்த மூணையும் என்ன பண்ணுறோம், மியூச்சுவலி பர்பண்டிகுலராக வச்சுக்கோங்க. அப்போ வைக்கும்போது இப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கணும் அண்ட் ஆல்சோ த மூவ்மெண்ட் இருக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் த காயில் இஸ் perpendicular to the magnetic field. அப்படி இருக்கும்போது a current is produced which is also perpendicular to both of them. சரியா? If the index, so thumb, index finger and middle finger of the right hand are stretched out in mutually perpendicular directions. சரியா? அப்படி வச்சுட்டு if, இது முக்கியம், if எழுதணும். If the index finger points the direction of magnetic field, index finger points the direction of the magnetic field and thumb indicates the direction of motion of conductor, then the middle finger will indicate the direction of induced current. சரியா? இதை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கூட சொல்லுவாங்க. எப்படின்னா அந்த ஃபோர்ஸ், இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தான் நம்ம இதை மூவ்மெண்ட் பண்ணுறதுனால this is father and this is magnetic field mother and this is the current direction child, father, mother and child. If the movement of current is, movement of the conductor is there, if இல்லைனா the force apply ஆகி the motion கிடைக்குது. சரியா? motion of the conductor is there and if the magnetic field is there, then a current will be produced in perpendicular direction to both of these. So மூணுமே எப்படி இருக்கும் அப்படின்னா mutually perpendicular. சரியாமா? ஓகேயா? So index finger points the magnetic field and thumb finger indicates the direction of motion of the conductor, then the middle finger will indicate the direction of the induced current. Okay, இது படிச்சுக்கோங்க, very very important, right? Fleming's right hand rule, Fleming's left hand rule third lessonல படிச்சோம். This is Fleming's right hand rule. This is also called generator rule. ஏன்னா இதுல இருந்து current produce ஆகுது இல்லையா, magnetic fieldம் motionம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், motion of the conductor இருந்துச்சுன்னா என்ன ஆகும், current is produced. So it is generated. So it is generator rule அப்படின்னு சொல்றாங்க. சரியாமா? ஓகே, ஸோ இப்படி இதில் பார்க்கும்போது according to Faraday's law, an EMF is induced in a conductor when magnetic flux changes. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. இப்போது இது வந்து ஒரு ஒயரில் அல்லது ஒரு காயிலில் அப்படி இருக்கும்போது, அண்ட் இஃப் அந்த ஒயரோ காயிலோ இல்லாமல் அது ஒரு பிளேட்டாக, ஒரு திக் பிளேட்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? சரியா? அது வந்து ஒரு காயிலாக ஃபார்ம் ஆகாது, அங்கே வந்து வேற ஒரு வகையில் கரண்ட் வந்து இன்டியூஸ் ஆகும். சரியா? if the conductor is not in the form of a wire or coil, it is in the form of a sheet or plate இருக்கும்போது ஒரு டெஃபினிட் லூப், இதில் வந்து டெஃபினிட்டாக இந்த இடத்துல இந்த டைரக்ஷனில் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. சரியா? ஒரு ஒரு இன்டியூஸ்ட் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஒரு டெஃபினிட் பாத் இருக்காது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா the induced current flows in concentric circles. அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா induced current வந்து இந்த மாதிரி ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸை உள்ள ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? மேலே நமக்கு காயில்லையோ ஒயர்லையோ நமக்கு எப்படி ஒரு மூவ்மெண்ட் இருக்கும்போது
இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுதோ அதே மாதிரி இந்த பிளேட்லேயோ ஷீட்லேயோ ஃப்ளோ ஆகாது. அங்கே வந்து என்ன ஆகும்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸில் சர்க்குலர் பார்ட்ஸில் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். ரைட். ஸோ இது வந்து ஒரு எடிஸ் இன் வாட்டர், அந்த வாட்டரில் உள்ள சுழி இருக்கு இல்லையா, சுழி மாதிரி நமக்கு இது எடிஸ் மாதிரி இருக்கிறதுனால நாம் இந்த கரண்ட்டுக்கு பேரை எடி கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் ஃபோகால்ட் கரண்ட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன் ஃபோகால்ட்ன்றவர் கண்டுபிடிச்சதுனால இதுக்கு பேர் ஃபோகால்ட் கரண்ட் அப்படின்னும் நாம் சொல்லிக்கலாம். ஓகே, அப்போ எடி கரண்ட் எங்கே இருக்கும்? ஒரு ஒயர்லேயோ ஒரு காயில்லையோ எடி கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஒரு மெட்டல் பிளேட்லேயோ ஷீட்லேயோ எடி கரண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த எடி கரண்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா சர்க்குலர் பார்ட்ஸில், கான்சென்ட்ரிக் சர்க்குலர் பார்ட்ஸில் நமக்கு ஃபார்ம் ஆகும். ரைட். இப்போ இந்த எடி கரண்ட்டை எப்படி அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஹார்ஷூ மேக்னெட் மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் பண்ணி அதில் உள்ள ஒரு பிளேட்டை ஆசிலேட் பண்ண விடுறாங்க. இப்போ இந்த பிளேட் ஆசிலேட் ஆகும்போது சும்மா இது வந்து இப்போது அந்த கீ வந்து ஓப்பனில் இருக்கிறதுனால நமக்கு பேட்ரி இருக்குது, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஆனால் நமக்கு வந்து இட்ஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட். ரைட். எலக்ட்ரோமேக்னெட்னா என்ன? எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணினா மட்டும்தான் இந்த ஒரு கோர், ஒரு மெட்டாலிக் கோர் வந்து மேக்னெட்டாக மாறும். சரியா? ஒரு மெட்டாலிக் கோரில் ஒரு காயிலை ஓண்ட் அப் பண்ணி நம்ம வச்சுட்டு அதுக்கு கரண்ட் கொடுத்தோம்னா இட் பிகம்ஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட். அப்போ இந்த மேக்னெட் ஆகலை. இப்போ இது காயில் வந்து சர்க்யூட் ஓப்பனில் இருக்கிறதுனால இட்ஸ் நாட் அ மேக்னெட். நம்ம அந்த பேனை அப்படியே ஆசிலேட் பண்ண விட்டோம்னா அது பாட்டுக்கு ஆசிலேட் பண்ணி ஒரு பர்டிகுலர் டைமில் அது நான் ஆசிலேட் ஆகி அப்படியே வந்து நிற்கும். சரியா? இப்போது இதே இது இந்த சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ. இப்போ சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணிட்டா என்ன ஆயிரும்? இந்த மெட்டல் என்ன ஆகும்? ஒரு மேக்னெட் ஆயிரும், எலக்ட்ரோ மேக்னெட் ஆயிரும். நார்த் போல் அண்ட் சவுத் போல் அங்கே இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஜஸ்ட் அ மெட்டல். ரைட். அதனால அது அதில் வந்து இந்த ஃப்ளோவில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இங்கே இது நார்த் போல் அண்ட் சவுத் போல் ஆயிட்டதுனால இங்கே வந்து ஒரு எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி இந்த ஃப்ளோ, இந்த ஆசிலேஷனை டேம்ப் பண்ணுது. இட் இஸ் கால்ட் டேம்பிங். ரைட். அது ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ரொம்ப ஃப்ளோ ஆகாமல் என்ன பண்ணுது? அது ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி சீக்கிரமாகவே அதுக்கு பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுது. ரைட். இப்போது இந்த ஷீட்டையே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நிறைய ஸ்லாட்ஸ் வச்சு, நிறைய ஹோல்ஸ் வச்சு இந்த பேனை வச்சுருந்தோன்னா என்ன ஆகும்? அப்போ வந்து இந்த ஆசிலேஷன் டேம்பிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் பண்ணி அப்படியே கொஞ்ச நேரத்தில் அது ஆசிலேஷனை முடிச்சுக்குது. சரியா? அதாவது இந்த சர்க்யூட் ஓப்பனில் இருக்கும்போது இது ஜஸ்ட் ஒரு மெட்டல், அந்த மெட்டலுக்குள்ளே வந்து இந்த மெட்டல் பேன் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகுது. இப்போ இதே இது சர்க்யூட் க்ளோஸ் ஆகும்போது இந்த மெட்டல் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மேக்னெட் ஆயிடுது. இந்த ஒரு மேக்னெட்டுக்கு உள்ள ஒரு பிளேட் மூவ் ஆகணும்னா அது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து எடி கரண்ட் ஃப்ளோ ஆகி இந்த ஆசிலேஷனை டேம்ப் பண்ணுது, குறைக்குது. குறைச்சி சீக்கிரமாகவே அது வந்து ரெஸ்ட் பொசிஷன்ஸ்க்கு வந்துடுது. அண்டு இதே இது இந்த ஸ்லாட்டில் வந்து ஓப்பனிங் வச்சுருந்தோன்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. அந்த மூவ் பண்ணி இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து அது டேம்ப் பண்ணி கீழே வருது. ரைட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், அப்போ இந்த எடி கரண்ட்னால ட்ராபேக்ஸ் நிறைய இருக்குது. இந்த எடி கரண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய எனர்ஜி லாஸ் இருக்குது. ஹீட் எனர்ஜியாக உருவாகி நிறைய லாஸ் இருக்குது. ஆனால் இந்த எடி கரண்ட்டோட லாஸை நாம் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். இந்த லாஸ் ஆஃப் எனர்ஜியை வந்து கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணலாம். அதை வந்து கம்ப்ளீட்டாக குறைக்க முடியாது, ஆனால் we can reduce it. எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கோங்க.
இப்போ இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், டாயில் உள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்கக்கூடிய கோர் எப்படி இருக்கும்னு பாருங்கள், தின் ஷீட்ஸாகவே இருக்கும். இதுவும் வந்து லேமினேட்டட் ஷீட்ஸ், ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்தாலுமே அது வந்து ஒன்னோட கரண்ட் பக்கத்தில் உள்ளதோட பாஸ் பண்ணாது. லேமினேட்டட் மீன்ஸ் இப்போது நீங்கள் இந்த ஒயர் எடுத்துக்கிட்டால் கூட இதில் வந்து லேமினேட்டட் ஒயர் தான். இதை நாம் கனெக்ஷன் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும், இதை ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு தான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த காப்பரில் தான் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்க முடியும். இதில் வந்து கனெக்ஷன் கொடுத்தாலும் கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஸோ அதுதான் லேமினேஷன், ரைட்? ஸோ லேமினேட்டட் தின் ஷீட்ஸாக நம்ம எடுத்துட்டோன்னா இந்த பிளாக்காக ஒரு கம்ப்ளீட் ஒரு பிளாக்காக இல்லாமல் தின் ஷீட்ஸாக எடுத்துட்டோன்னா இந்த எடி கரண்ட்டை ரெடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இந்த மோட்டர் வைண்டிங்லேயும் கூட ஒரு திக்காக ஒரு காப்பர் ஒயர் அப்படியே வைண்டப் பண்ணாமல் தின்னாக காப்பர் ஒயர்ஸை வைண்டப் பண்ணி வச்சுருக்காங்க, சரியா? அப்போது அதெல்லாமே ரெடியூஸ் எடி கரண்ட்ஸ். The insulation use does not allow huge eddy currents to flow and hence losses வந்து minimize பண்ண முடியும் eddy current. ஸோ இந்த eddy currentக்கு ஓகே, இப்போ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 209ல் ஒரு ஸ்பெரிக்கல் மெட்டாலிக் பால் இருக்குது, சேம் சைஸ் உள்ள ஸ்பெரிக்கல் ஸ்டோன் பால் இருக்குது. 2 பால்ஸ், ஒரு ஸ்பெரிக்கல் மெட்டாலிக் பால் இருக்குது, சேம் சைஸ் உள்ள ஒரு ஸ்டோன் இருக்குது, சரி? இந்த ரெண்டும் ஒரு ஹைட்லேருந்து கீழே விழுது. அப்போ விச் ஒன், ஸ்டோன் ஆர் அ மெட்டல், will reach the earth surface first? Justify your answer. Assume that there is no air friction. சரியா? அப்போ இந்த ரெண்டும், ஒரு ஸ்டோனும் இந்த மெட்டாலிக் பாலும் நேர கீழே வருது. அப்போ வரும்போது எது ஃபர்ஸ்ட் வந்து சேரும்? உங்களுக்கு எப்படி தோணுது? ஓகே, அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the stone will reach the earth surface first. ஏன் அப்படின்னா இந்த மெட்டல் பால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்ல எர்த்துக்கு. அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது எடி கரண்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். அப்போ தட் வில் அப்போஸ் த மோஷன். அந்த எடி கரண்ட் என்ன ஆகும்? அப்போஸ் த மோஷன் ஆஃப் த ஸ்பெரிக்கல் மெட்டல் பால், சரியா? அப்போது அதனால என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டோன் வந்து சீக்கிரமாக வந்து சேர்ந்துடும், சரியா? பட் இந்த கேஸ் ஆஃப் ஸ்டோன் நோ எடி கரண்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் அண்ட் ஸோ இட் ஃபால்ஸ் ஃப்ரீலி. அப்போ அதனால ஸ்டோன் சீக்கிரமாக வந்து சேர்ந்துடும் இந்த மெட்டல் பாலை விட. ஓகே, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், ரைட்? நெக்ஸ்ட், இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கூட கொடுத்துருக்காங்க. ஒரு பெண்டுலம் மாதிரி ஒரு மேக்னெட் எடுத்து கட்டி தொங்க விடுறோம். அது கட்டி தொங்க விட்டுட்டு கீழே ஒரு கிளாஸ் ஸ்லாப் வைக்கிறோம். இந்த கிளாஸ் ஸ்லாபு கீழே வச்சுட்டு இதை கட்டி தொங்க விட்டோம்னா அது பாட்டுக்கு ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும், சரியா? மேக் அ பெண்டுலம் வித் ஸ்ட்ராங் மேக்னெட் சஸ்பெண்டட் அட் த லோயர் எண்ட் ஆஃப் த சஸ்பென்ஷன் ஒயர் ஆஸ் ஷோன். லோயர் எண்டில் அந்த மேக்னெட்டை கட்டி தொங்க விடுறோம். தொங்க விட்டுட்டு let us oscillate it. அப்போ ஆசிலேட் ஆகும்போது அது தானாக ஆசிலேட் ஆகி ஒரு நார்த் சவுத் டைரக்ஷனில் தானாக வந்து நிற்கும், சரியா? இப்போ இது அதே மேக்னெட்டை என்ன பண்ணுறோம், ஒரு மெட்டல் ஷீட்டுக்கு மேலே தொங்க விடுறோம், ஆசிலேட் பண்ண விடுறோம், சரியா? ஜஸ்ட் பிளேஸ் அ மெட்டாலிக் பிளேட் பிலோ த ஆசிலேட்டிங் மேக்னெட். அந்த மேக்னெட்டுக்கு கீழே என்ன பண்ணுறோம், அந்த கிளாஸ் ஸ்லாப் எடுத்துட்டு ஒரு மெட்டாலிக் ஸ்லாபை வைக்கிறோம். இந்த செகண்ட் கேஸ் என்ன ஆகும்னா மேக்னெட் ஸ்டாப்ஸ் சூன் பிகாஸ் கீழே எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். மேலே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, கீழே மெட்டல் இருக்குது, சரியா? அப்போ அப்படி அந்த மூவ்மெண்ட் இருக்கும்போதே ஒரு எடி கரண்ட் வில் பி ப்ரொடியூஸ்ட் அண்ட் இட் அப்போசஸ் த ஆசிலேஷன் அண்ட் ஸோ இட் கம்ஸ் டு ரெஸ்ட் குவிக்லி, சரியா? இந்த ஆக்டிவிட்டி கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். மேக்னெட் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு இதை தொங்க விட்டுட்டு இந்த ஆக்டிவிட்டியை நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் எடி கரண்ட்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். இதோட நாம் கிளாஸை வைண்ட் அப் பண்ணுறோம். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் எடி கரண்ட்ஸ். இப்போ இதுக்கு வந்து அன்டிசைரபிள் இந்த ப்ரொடக்ஷனில் இது வந்து எடி கரண்ட் வந்து தேவையில்லாதது, அன்டிசைரபிள். ஆனாலும்
இதை வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த எடி கரண்ட்டை கூட நம்மளால யூஸ் பண்ண முடியும். எப்படி அப்படின்றத நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, யோசித்திருக்காங்க. எப்படின்னா, இண்டக்ஷன் ஸ்டவ் பாருங்க, அங்கே ஹீட் தானே வேணும். ஸோ அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இந்த எடி கரண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இண்டக்ஷனில் வந்து சர்க்குலர் காயிலாக தானே இருக்கும். நீங்கள் வந்து சர்க்குலர் பாட்டம் உள்ள ஒரு பிளேட்டை நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சா தானே நமக்கு ஹீட் ஆகும் சீக்கிரம். இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம், ரைட். அடுத்தது எடி கரண்ட் பிரேக்ஸ் இருக்குது, பிரேக்கிங் சிஸ்டம். சரியா, வண்டியில் இருக்கக்கூடிய பிரேக் அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. எடி கரண்ட் டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க, ஈஸியாக எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது. எலக்ட்ரோமேக்னெட்டிக் டேம்பிங் கூட யூஸ் பண்ணுறாங்க. இந்த டேம்பிங் இருந்தால் தான் கேல்வனோமீட்டர்லாம் ஜஸ்ட் லைக் தட் ஒரு டிஃப்ளெக்ஷன் காட்டிட்டு ஜஸ்ட் லைக் தட் 0 வரணும்னா இந்த எடி கரண்ட் இருந்தால் தான் டக்குன்னு 0க்கு வரும். இல்லைனா ஸ்பீடோமீட்டரில் என்ன ஸ்பீடோமீட்டர்லையும் அப்படி தான். ஸ்பீடுன்றதை நம்ம ஒரே இடத்துல அப்படி நின்றுட்டே இருக்கும், அது அப்படி நிற்கக்கூடாது. ஸ்பீடு குறையும் போது குறையணும். அந்த மாதிரி ஈஸியாக இருந்தால் தான், அந்த டேம்பிங் இருந்தால் தான் நமக்கு இதை வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த 4 யூசஸையும் நாம் பார்க்கலாம். ஒரு வேளை இந்த அப்ளிகேஷன் ஆஃப் எடி கரண்ட் 5 மார்க்ஸில் கேட்டுடலாம். அப்படி இல்லைன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றி, அப்ளிகேஷன் ஆஃப் எடி கரண்ட் பிரேக் பற்றி, அப்ளிகேஷன் ஆஃப் எடி கரண்ட் டெஸ்டிங் பற்றி, அப்படி தனித்தனியாக 2 மார்க்ஸ்லேயோ 3 மார்க்ஸ்லேயோ கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ளிகேஷன் ஆஃப் எடி கரண்ட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் இதை முடிச்சுட்டு நம்ம கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம், ரைட். இன்னும் எதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு முறை இவாலுவேஷன் கொஷின்ஸ் போயிட்டு அதோட கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ், இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் நம்ம வீட்டில் பார்த்துருப்போம். அப்போ மேலே ஒரு கிளாஸ் பிளேட் மாதிரி இருக்கும், அது வந்து குக்கிங் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். த இண்டக்ஷன் ஸ்டவ் இஸ் யூஸ் டு குக் ஃபுட் குயிக்லி வித் லெஸ் எனர்ஜி கன்சம்ஷன். அப்போ அந்த கிளாஸ் டாப் இருக்கக்கூடிய குக்கிங் ஜோன் இருக்கும். அதுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்லி wound காயில் ஆஃப் இன்சுலேட்டட் ஒயர். இன்சுலேட்டட் ஒயரை இப்படி டைட்டாக wound பண்ணி அப்படியே உள்ளே வச்சுருக்காங்க. நிறைய ஒரு சர்க்குலர் இதில் வந்து அப்படியே காயிலை அப்படியே வைண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ குக்கிங் பேன் என்ன பண்ணுறோம், இஸ் மேட் ஆஃப் மெட்டல். ஒரு மெட்டலை மட்டும்தான் அதில் வைக்க முடியும். சூட்டபிள் மெட்டீரியல் இஸ் பிளேஸ்ட் ஓவர் த குக்கிங் ஜோன். குக்கிங் ஜோனுக்கு மேலே வைக்கும்போது கீழே என்ன ஆகுது, அல்டர்னேட்டிங் கரண்ட். ஏசியில் நம்ம ப்ளக்கு ஆன் பண்ணுறோம். ப்ளக் ஆன் பண்ணோன்னே ஏசி கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ ஏசி கரண்ட் என்ன செய்யும் அப்படின்னா, ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ப்ரொடியூஸ்ட், அல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ப்ரொடியூஸ்ட். அப்போ இந்த அதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்ட்ராங் எடி கரண்ட்ஸ் ஆர் இன்டியூஸ்ட் இன் த குக்கிங் பேன். குக்கிங் பேனில் எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த எடி கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ டியூ டு ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட். ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட்னா H is equal to I²RT. நம்ம அதை ஏற்கனவே செகண்ட் லெசனில் படிச்சுட்டோம். சரியா, அந்த ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் படி நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஹீட் வந்து ஃபுட்டை குக் பண்ணுது. நான் இன்னொரு முறை வேணா சொல்கிறேன். இண்டக்ஷன் ஸ்டவ் மட்டும் ஒரு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க, ஹவு டஸ் த இண்டக்ஷன் ஸ்டவ் ஒர்க் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எழுத வேண்டியது த பிரின்சிபல் இஸ் எடி கரண்ட். சரியா, அந்த எடி கரண்ட் எப்படி இதில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கிங் ஜோன் இருக்குது, அதாவது கிளாஸ் டாப். இந்த குக்கிங் ஜோனுக்கு கீழே tightly wound insulated wires are there. Tightly wound insulated wires are there below the glass top. Glass topக்கு கீழே வச்சுருக்காங்க. சரியா, இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம். ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னே ஏசி கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகணும்னு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆகுனா என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படிதானே, ஒரு காயில் இருக்குது, இந்த காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆகின உடனே என்ன ஆகும், இதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டிங் ஹை ஃப்ரீக்வன்சி அல்டர்னேட்டிங் ஃபீல்டு. ஏன் அல்டர்னேட்டிங் ஃபீல்டு, ஏன்னா வர்ற கரண்ட் இஸ் அல்டர்னேட்டிங் கரண்ட். சரியா, அதனால அல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ப்ரொடியூஸ்ட். அப்போ ஸ்ட்ராங் எடி ஃபீல்டும் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ ஸ்ட்ராங் எடி ஃபீல்டு என்ன ஆகுது அப்படின்னா, எடி கரண்ட் என்ன ஆகுதுன்னா, ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் படி நிறைய ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் ஸோ ஃபுட் இஸ் பீயிங் குக்ட். இவ்வளோ தான் இண்டக்ஷன் ஸ்டவ்வோட ஒர்க்கிங் ப்ராசஸ், ரைட். அடுத்ததான் எடி கரண்ட்ஸ் இன் பிரேக்.
பிரேக்கில் வந்து ரெண்டு வகையில் பிரேக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து லீனியர் எடி கரண்ட் பிரேக், இன்னொன்று சர்க்குலர் எடி கரண்ட் பிரேக். ஒன்று லீனியர் எடி கரண்ட் பிரேக், இன்னொன்று சர்க்குலர் எடி கரண்ட் பிரேக். இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து லீனியர் எடி கரண்ட் பிரேக். அண்ட் இந்த இடத்துல இந்த சர்க்குலர் ஒரு காயில், ஒரு ஃப்ளாட்டாக ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க, இது வந்து சர்க்குலர் எடி கரண்ட் பிரேக். ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த லீனியர் எடி கரண்ட் பிரேக் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸில், ரோலர் கோஸ்டர். ரோலர் கோஸ்டர்னா இது நம்ம தீம் பார்க்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அப்படியே ரோல் பண்ணி வரும்ல ட்ரெயின் மாதிரி, அந்த ரோலர் கோஸ்டர் அண்ட் ட்ரெயின், இந்த ரெண்டுலேயுமே நம்ம வந்து எடி கரண்ட் பிரேக்கை பயன்படுத்துகிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீழே ரெயில் இருக்கும். ரெயில்னா இது பாதை, தண்டவாளம். சரி, அந்த தண்டவாளம் இருக்கும். தண்டவாளத்துக்கு மேலே நமக்கு அந்த மெட்டல் வீல்ஸ் இருக்கும், அப்படிதானே? அந்த மெட்டல் வீல்ஸுக்கு பக்கத்தில் கீழே பாருங்க, எலக்ட்ரோமேக்னட்ஸ், ஒரு நிறைய எலக்ட்ரோமேக்னட்ஸ் அப்படியே வரிசையாக வச்சுருக்காங்க. இது வந்து மெட்டல்ஸ் தான். ஜஸ்ட் எப்போ நீங்கள் கரண்ட் இந்த மெட்டல் பிளேட்டுக்கு கொடுக்குறோமோ அப்போ தான் இது வந்து எலக்ட்ரோமேக்னட்டாக மாற முடியும். சரியா, அது வரைக்கும் அது வந்து ஒரு மெட்டலாகவே தான் இருக்கும். அப்போ இந்த மெட்டலில் ஒயரை வைண்ட் அப் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்போ நாம் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோமோ அப்போ இந்த ஒயரில் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இந்த மெட்டல்ஸ் பிகம் எலக்ட்ரோமேக்னெட். இதுதான் சரியா. அப்போ ஸ்ட்ராங் எலக்ட்ரோமேக்னெட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்ட். அப்போ என்னது, ஸ்ட்ராங் கரண்ட் அதுக்கு கொடுப்பாங்கன்னு அர்த்தம். சரியா, ஸ்ட்ராங் எலக்ட்ரோமேக்னெட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்ட் ஜஸ்ட் அபவ் த ரெயில்ஸ். ரெயில்ஸ்னா தண்டவாளம். அந்த ரெயில், அந்த பாதை, தண்டவாளத்துக்கு மேலே ஜஸ்ட் அப்படியே இருக்கும்படியாக அந்த மெட்டல் பிளேட்டை அரேஞ்ச் பண்ணுறாங்க. டு ஸ்டாப் த ட்ரெயின். அப்போ ஸ்டாப் பண்ணணும்னா என்ன ஆகும், என்ன பண்ணணும் அப்படின்னா, எலக்ட்ரோமேக்னட்ஸ் ஆர் ஸ்விட்ச் ஆன். அப்போது அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி ஆன் பண்ணுவாங்க. எலக்ட்ரிசிட்டி ஆன் பண்ணோடனே இந்த மெட்டல் பிளேட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னட் ஆகும். எலக்ட்ரோமேக்னட் ஆனோடனே மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் தீஸ் மேக்னெட்ஸ் என்ன ஆகும்னா இன்டியூஸ் எடி கரண்ட்ஸை ரெடி பண்ணும். கீழே இருக்கக்கூடியது மெட்டல் தானே அந்த ரெயில் ட்ராக். அப்போ அந்த மெட்டல் இருந்த உடனே என்ன ஆகும்னா அப்போஸ் பண்ணும். இந்த எடி கரண்ட் வந்து என்ன ஆகும், மூவ்மெண்ட் ஆஃப் த ட்ரெயினை அப்போஸ் பண்ணி ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ இப்படி தான் நமக்கு பிரேக் ஒர்க் ஆகுது. இன்னொரு முறை சொல்கிறேன், இந்த மெட்டல் பிளேட்ஸ் வந்து எலக்ட்ரோமேக்னட்டிக் பிளேட்ஸ் ஆகும். அதனால கரண்ட் ஆன் பண்ண உடனே என்ன ஆகும், இது வந்து எலக்ட்ரோமேக்னட் ஆகும். எலக்ட்ரோமேக்னட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இந்த எலக்ட்ரோமேக்னட் அங்கே மூவ்மெண்ட் இருக்குது. மெட்டல் ஷீட் வந்து மெட்டல் ஷீட்டுக்கு பக்கத்தில் மூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்து என்ன ஆகுது, எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகணுன்னே இந்த மூவ்மெண்ட் ஆஃப் த ட்ரெயினை அதை அப்போஸ் பண்ணும். அதனால அது வந்து ஒரு லீனியர் பிரேக்காக நமக்கு பயன்படுது. லீனியர்னா என்ன, ஒரு லைன், ஒரு நீளமாக இந்த பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கிறதுனால இட் இஸ் லீனியர் பிரேக் அப்படின்னு சொல்லுவோம். சர்க்குலராக அந்த பிரேக் இருந்துச்சுன்னா சர்க்குலர் கரண்ட் பிரேக் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இப்போ இது எடி கரண்ட் யூஸ் ஆகுறதுனால இது லீனியர் எடி கரண்ட் பிரேக் அப்படின்னு இதை சொல்கிறோம். சரியா, அடுத்து சர்க்குலர் எடி கரண்ட் பிரேக். இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு காயில் இருக்குது பாருங்க. இது வந்து வீலுக்கு பக்கத்திலேயே ஒரு பிளேட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த பிளேட்டுக்கு ரெண்டு பக்கமும் என்ன இருக்குன்னா மேக்னெட்ஸ் இருக்குது. இந்த மேக்னெட் இருக்குல்ல, நார்த் போல் அண்ட் சவுத் போல், இதே மாதிரி இந்த பிளேட்டுக்கு ரெண்டு பக்கத்துலையும் நார்த் போல் அண்ட் சவுத் போல் கொடுக்குறாங்க. இதுவும் எலக்ட்ரோ மேக்னெட். இப்போதைக்கு அதாவது சும்மா ஓடிட்டு இருக்கும்போது, ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த ரெண்டு மேக்னெட்டும் ஃபங்க்ஷன் ஆகாது, அது பாட்டுக்கு ஒரு மெட்டலாகவே தான் இருக்கும். சரியா, a circular disc is connected to the wheel of the train through a common shaft. ஒரு காமன் ஷாஃப்ட் இருக்கு. இந்த காமன் ஷாஃப்ட்ல இந்த வீலுக்கு பக்கத்துல இந்த சர்க்குலர் டிஸ்கை கனெக்ட் பண்றாங்க. is made to rotate in between the poles of electromagnet. ரெண்டு எலக்ட்ரோமேக்னெட்டுக்கு நடுவில் இந்த டிஸ்கையும் வச்சு ரொட்டேட் பண்ணுறாங்க. டு அப்ளை பிரேக் அப்ளை பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, the relative motion between the discs and the electromagnet produces eddy currents. இங்கே வந்து எலக்ட்ரோமேக்னெட் வந்து
ரெடி ஆயிரும். அப்போ மேக்னெட் வந்து எப்போல்லாம் மூவ்மெண்ட் இருக்கோ அதை அப்போஸ் பண்ணும். இங்கே அந்த வீலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டிஸ்க் மூவ் ஆயிட்டே இருக்கும்ல, ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த அந்த டிஸ்க் வந்து அந்த ரெண்டு மேக்னெட்டும் சேர்ந்து அந்த எடி கரண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி தான் இருக்குல்ல, இதே மாதிரி எடி கரண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த மூவ்மெண்ட்டை அப்போஸ் பண்ணுது. ஸோ இட் பிரேக்ஸ், கரண்ட்டில் ட்ரெயினை ஸ்டாப் பண்ணுது. சரியா? இப்போ இது சர்க்குலர் எடி கரண்ட் பிரேக். ஸோ இது சர்க்குலர் இருக்கிறதுனால இட் இஸ் சர்க்குலர் எடி கரண்ட் பிரேக் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்குறது எப்படி இது டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு மெட்டல் ஷீட் ரெடி பண்ணுறாங்க. இப்போது ஏரோப்ளேன் ஒரு பார்ட்ஸ், அப்போ அதுலெல்லாம் கொஞ்சம் கூட ஃப்ளா இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு விங்கும் ஈவனாக இருக்காது. அப்போது ஏரேஷனில் வந்து ஃப்ளோ எங்கள் ஃப்ளை ஆகிட்டு இருக்கும்போது நிறைய டிஸ்ட்ரக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த கிராக்கோ எந்த டேமேஜோ இல்லாமல் நாம் அந்த ஷீட்டை டெஸ்ட் பண்ணணும். இப்படி முக்கியமான உள்ள நிறைய இடங்கள் இருக்குது. எப்போல்லாம் ஷீட்ஸ் வந்து சர்ஃபேஸ் வந்து கிராக் இல்லாமல் ஏர் பபிள் இல்லாமல் இருக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம். அப்போ இந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எடி கரண்ட் டெஸ்டிங்கை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a coil of insulated wire is given an alternating electric current so that it produces an alternating magnetic field. இப்போ ஒயரில் வந்து நம்ம கரண்ட்டை கொடுக்கும்போது ஒரு ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இது மாதிரி ஒயரில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆனோடனே கொடுத்தோடனே இங்கே ஒரு மேக்னெட் ஆயிரும்ல, ஸோ இங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இந்த ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகுது, இந்த டெஸ்டிங் மெட்டீரியல் பக்கத்தில் கொண்டு வந்தோடனே இங்கே எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த எடி கரண்ட் வந்து நமக்கு வந்து அதை டெஸ்ட் பண்ணி அவுட்புட் தருது. அப்போது ஈவனாக இருக்குது ஃபேஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூடு. ஆனால் எங்கேயாவது கிராக்கோ எங்கேயாவது பபுள்ஸோ இருந்துச்சுன்னா அந்த ஃபேஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட் வந்து சேஞ்ச் ஆகுது. சரியா? The presence of defects causes the change in phase and amplitude of the eddy current. இப்போ நம்ம வந்து இசிஜிலாம் எடுக்கும்போது ஒரு வேவ் பார்க்குறோம் இல்லையா, அப்போ இந்த வேவ் பேட்டர்ன் மாதிரி நமக்கு ஒரு அவுட்புட் கிடச்சிச்சின்னா இந்த ஃப்ளோவோ ஏதாவது ஒரு கிராக்கோ ஒரு பபுளோ இருக்கக்கூடிய இடத்துல அந்த வேவோட நேச்சர் மாறுபடுது. இதை வச்சு நம்ம டெஸ்டிங் பண்ணிக்கலாம். சரி, எடி கரண்ட் டெஸ்டிங். இதுதான் எடி கரண்ட் டெஸ்டிங். அடுத்ததாக எலக்ட்ரோமேக்னெட்டிக் டேம்பிங். இது எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா ஸ்பீடோமீட்டரில் பயன்படுத்துகிறாங்க அண்ட் கால்வனோமீட்டரில் பயன்படுத்துகிறாங்க. என்ன சரியா? த ஆர்மேச்சர் ஆஃப் த கால்வனோமீட்டரை எங்கே வைண்டப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட் அயன் கோருக்கு மேலே வைண்டப் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அந்த சாஃப்ட் அயன் கோர். இந்த அயன் கோருக்கு மேலே அந்த ஆர்மேச்சரை நமக்கு வைண்டப் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒன்ஸ் த ஆர்மேச்சர் என்ன ஆகும் அப்படின்னா டிஃப்ளெக்டட் த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த சாஃப்ட் அயன், இந்த ஆர்மேச்சர் வந்து மூவ் ஆக முடியும். இப்போ இந்த ஆர்மேச்சர் மூவ் ஆகும்போது இந்த கரண்ட் உள்ளே கொடுக்கும்போது ஆர்மேச்சர் மூவ் ஆகுச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய சாஃப்ட் அயன் கோரில் என்ன ஆகும், எடி கரண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இந்த எடி கரண்ட் ஃப்ளோ ஆகி என்ன ஆகும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இண்டெக்ஸை டேம்ப் பண்ணும். இண்டெக்ஸோட ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை டேம்ப் பண்ணும். The damping force due to the flow of eddy current brings the armature to rest immediately. அதனால தான் உடனடியாக நமக்கு வந்து அந்த ஜீரோ பொசிஷன் நமக்கு கிடைக்குது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், கால்வனோமீட்டரில் ஒரு சைடில் டிஃப்ளெக்ஷன் ஆச்சுன்னா அது அங்கேயே நின்றுவிடும். அப்படி நிற்கக்கூடாது இல்லையா? ஒரு ஸ்பீடோமீட்டர் எடுத்துக்கோங்களேன், ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க, ஜஸ்ட் ஜீரோக்கு கொண்டு வரீங்க, அப்போ இட் மஸ்ட் கம் டு ஜீரோ இல்லை, அது மீண்டும் 20லே போய் இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது இல்லையா? ஸோ இந்த டேம்பிங்காக வேண்டி, அதாவது திருப்பி ஜீரோ பொசிஷனுக்கு கொண்டு வர்றதுக்காக வேண்டி இந்த எடி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. The armature of the galvanometer coil is wound on a soft iron cylinder. Once the armature is deflected, armature இந்த coil, சரியா? இந்த coil வந்து deflect ஆகும்போது soft iron between the relative motion between the soft iron cylinder and the radial magnetic field ப்ரொடியூஸ் ஆயிரும். கரண்ட் உள்ளே வந்த உடனே இதில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆயிரும்.
அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் அயன் கோரில் வந்து induces eddy current in the cylinder. So என்னாகுது, the damping force due to flow of eddy current brings the armature to rest immediately. அப்போ அதனால rest positionsக்கு சீக்கிரமா வந்துருது. Okay, this is called electromagnetic damping. What is electromagnetic damping? 2 marksல கொடுத்தா கூட நாம இந்த damping force due to the flow of eddy current brings the armature to rest immediately. This is the electromagnetic damping. அப்படி நாம எழுதிட்டா போதும். சரியா? Okay. Good. So இன்னைக்கு நாம என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, what definition for magnetic field. So phi is equal to integration of BA cos theta இல்லைன்னா integration of B dot DA அப்படின்னு பார்த்துருக்குறோம். அடுத்து state Faraday's laws of electromagnetic induction. So first law of electromagnetic induction, second law of electromagnetic induction பார்த்துருக்கோம். Then the Lenz's law பார்த்துருக்குறோம். Then the importance of electromagnetic induction. எதுக்கு இந்த electromagnetic induction is so important அப்படின்றத பார்த்துருக்குறோம். Fleming's right hand rule பார்த்துருக்குறோம். அப்புறம் eddy current or Foucault's current பற்றி பார்த்துருக்குறோம். And eddy current has some drawbacks அப்படின்றத பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் applications பார்த்துருக்கோம். 4 types of applications. That is induction ஸ்டவ்ல யூஸ் ஆகுது. Then testing யூஸ் ஆகுது. Then damping யூஸ் ஆகுது. Then eddy current brakesல யூஸ் ஆகுது. இப்படி நம்ம 4 types of uses பார்த்துருக்குறோம். So that's all for today. Thank you very much. ஓகே, உங்களுக்கு இன்றைக்கு வந்து பார்த்ததில் ஓவரால் அந்த புக் அப்படியே கவர் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஜஸ்ட் 2 marks 3 marks அப்படின்னு இல்லாமல். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன். Thank you once again. We shall close the class, right? Thank you.